வணக்கம் உறவுகளே. இப்போ என்ன வீடியோனா, நம்ம செடி நடுறதுக்கு தான் மண் இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம். எங்கடா இன்னும் ஒருத்தரை காணமே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னொருத்தர் என்ன வேலை செய்கிறான்னு காட்டுறோம். இப்போ இந்த மண் அள்ளி போடலாம். ஃபஸ்ட்டு முழுசா பாருங்க. மண் எடுக்கவே முடியலைங்க, வரவன்னு இருக்குதா, எடுக்கவே முடியல. மண் முழுசா மண் அள்ளிட்டு வந்தாச்சுங்க. ரோஸ் செடிக்கு இந்த குடத்துல தான் வைக்க போகிறோம். இந்த குடம் அங்கங்கே நாம் இதை சூடு பண்ணி ஓட்டை போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் இந்த மண்ணை கொட்டி ரோஸ் செடி அடிக்கலாம். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? அப்படியே கேமரா அந்த பக்கம் திருப்பி. அவங்க கீழே 2 பாத்ரூமையும் கழுவிட்டு மேல ஒரு பாத்ரூமையும் கழுவிட்டாங்க. எனக்கு துணி துவைக்கிற வேலை. அடுத்தது அவங்க செடி வைக்கிறதுக்கு மண் அள்ளிட்டு இருந்தாங்க. சரி அள்ளு அப்புறம் பேசிக்கலான்ட்டு நான் துணி துவைச்சிட்டு இருக்கிறேன். செடி பாத்தீங்களா? செடி காமிச்சியா? இன்னும் காட்டல, வைக்கும் போது காட்டலாம். வைக்கும் போதா? அது காலையில தான் வைக்கணும். இப்ப செடி காமிச்சிடலாம். முகூர்த்தம் சீசன், முகூர்த்தம் காலையில தானா? ஆமா, காலையில நேரத்துல தான் வைக்கணும், சாயந்தரம் நேரத்துக்கு வைக்க கூடாது. பாத்தீங்களா? என்னடா இங்க பாரு, இந்த பக்கம். ஏன்னா அங்கேயும் ரோஸ் செடி, இங்கேயும் ரோஸ் செடி. இது குட்டி ரோஸுங்க. குட்டி ரோஸ். இது குட்டி ரோஸ், எங்க பசங்களாட்டம் அழகான ரோஸ். இது பெரிய ரோஸ், முத்தன ரோஸ் எங்களையாட்டம். இது உங்களையாட்டம் இருக்குது, இதுதான் எண்ணெயாட்டம் இருக்குது. ஒருவளே சரி, செடி வச்சுட்டு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு காமிச்சுக்கலாம். இது என்ன வேப்பந்தலை போட்டு இருக்குது, இங்க பாருங்க. அது செடியில இருந்து விழுந்திருக்கும். செடியில இருந்தா செடிக்காரங்க போடும்போது விழுந்திருக்கும், பறிச்சு விழுந்திருக்கும். அதையே கீழே போடுறீங்க? அதுல போட்டீங்கன்னா அந்த கடவுளே வேப்பந்தலை கொடுத்துக்கிறாங்க, இதை போட்டு அப்படி நெட்டுலாம், வராம போயிரு போகுது. ஓகே உறவுகளை, இன்னொரு நாளைக்கு இந்த செடியே எப்படி வருதுன்னு வீடியோ போடுறோம். ஓகே, பாய் உறவுகளே.